ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கேபாப்பர்ஸ். இது வந்துட்டு கதை கேட்போமா செஷன். ஓகேயா? நம்ம நேற்று புது ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரி ஜங்கு கண்டேங்கோடது பிக்சர்ஸ் ரெசிடென்சி பார்ட் 1 எபிசோட் 1 வந்து போட்டிருந்தேன். இப்போது எபிசோட் 2 வந்துட்டு போடுறேன். என்னடா இந்த டைமிங்க்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது ஒரு சின்ன டெஸ்டிங் பர்பஸ் தான். ஏன்னா நேற்று போட்ட வீடியோவுக்கு ரொம்ப கம்மி வியூஸ் தான். லைக் அனாலிட்டிக்ஸில் வந்து யூடியூப்பில் எனக்கு 8 PM தான் உங்கள் ஆடியன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. சரின்னு அதை நம்பி நான் போட்டேன். ஆனால் வியூஸு கிட்டத்தட்ட 800 பேர் இருக்கீங்க. ஆனால் 40 வியூஸ் தான் வந்துச்சு. எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளும் ஆசையாக ஒரு கண்டென்ட் பண்ணி போடும்போது அது ஒரு லெவல் ரீச் ஆனால் தானே நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி? அதனால தான். இருந்தாலும் மனம் தளர விடாமல் மறுபடியும் நம்ம ஒரு 2 PMக்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேடா சிலகுட்டீஸ், இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா? போன எபிசோட் 1 வந்துட்டு நம்ம மெக்ஸ்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். அவங்க வந்துட்டு போலீஸ்காரி நம்ம ஜங்கு கூட சரசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அவரும் கட்டி பிடிச்சி சரசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இது என்ன கதை அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படியே பார்த்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம டேயங் வந்துட்டு நம்ம யூனாவுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியா சைக்காட்ரிஸ்ட் போல தான் தெரியுது. ஓகே, என்ன தெரியுது? எனக்கு தான் கதை தெரியுமே. சைக்காட்ரிஸ்ட் தான். ஓகேயா? ஸோ அவர் வந்துட்டு யூனாவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. உன்னோட ஆள் மனசில் போய் நான் கேட்குற கேள்விக்கெலாம் நீ பதில் சொன்னால் தான் உனக்கு நீ இப்போதைக்கு எப்படி இருக்க அப்படின்றத பார்த்துட்டு நான் அடுத்தடுத்த லெவல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டேயிங் வந்துட்டு சொல்கிறாரு. ஓகே, ஸோ அப்படி வந்து ஆள் மனசுக்குள்ளே போய் பார்க்குறச்ச பார்த்தா நம்ம ஜோயா அவங்க சட்டுன்னு இந்த கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன இன்ஸ்டன்ட் மேரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செலாகுட்டீஸ்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஸ்டன்ட் மேரேஜில் ஹேப்பன் ஆக ஒரு அழகான குட்டி பாப்பா அவங்க வயிற்றில் வந்து இதுவாக, ஆனால் அது வந்துட்டு கடைசியில் அன்ஃபார்ச்சுனேட்லி அபார்ட் ஆகிடுது. ஓகேயா? ஸோ அது நம்ம யூனாவுக்கு மைண்டில் வந்துட்டு வர நம்ம டேயங் வந்துட்டு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஆழத்தில் போய் தூர்வாரிக்கிட்டு இருக்கார் இல்லையா? அவர் போய் அந்த நினைவுகள்லாம் வந்துட்டு தூண்டி விட்டுறாரு போல். இவர் வேறு ஏதோ நினச்சி போய் வேறு ஏதோ வந்து கண்டுபிடிச்சிட்டு வர இந்த பக்கம் நம்ம யூனாவுக்கு ஒரே ப்ரீத்திங் ட்ரபுள் ஆகுது அதை பற்றி யோசித்ததுமே. அதனால் அப்படியே நம்ம டேயங்க காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கொஞ்சம் கூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் கண் முழிச்சிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்கா. ஆர் யூ ஓகே? கமான் காம் டவுன் அப்படின்னு சொல்லி டேயிங் வந்து சொல்லவும் ஐம் சாரி அப்படின்னு அவள் பயந்து எந்திரிக்க ஐம் சாரி நான் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாம்பராக பேசிகிட்டு இருக்கா. என்னாச்சுனா காம் டவுன் ஓகே. இவனை அப்படியே அமைதியாகிறா. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். சுற்றி முற்றி அப்படியே பார்த்துட்டு செத்த நேரத்தில் வேர்த்து ஊற்றி போக என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி திரும்ப டாக்டர்கிட்ட கேட்க ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அமைதியாக இரு, கூலாக இருக்கும் போத. ஓகே அம் காம்னா சொல்லுங்கள் என்னாச்சு, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி யூனா கேட்கவும் கேங்க அப்படியே மூஞ்சியை டிஸ்பிலீஃபாக வச்சுட்டு என்னத்த சொல்ல, இந்த செஷனும் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், உன்னால் அது நடக்கலை யூனா. தட்ஸ் நேச்சர். 4 weeks ப்ரெக்னன்சியில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது நேச்சர். நீயே அதை உன் மேலே அந்த பழி எடுத்து போட்டுக்கிற அப்படின்னு சொல்லி டே வந்து சொல்லவும் இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் டோட்டலி அதை என் மேலே பழி எடுத்து போட்டுக்கல. பட் ஆனால் எப்படின்னு தெரில. சாரி டாக்டர் டே, என்னால் முடியல. அது எனக்கு தெரிஞ்சு அதை மறக்க முடியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் சரி நீ மறக்க வேண்டிய விஷயம் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க அப்படியே பெருமூச்சு விட அது என்னமோ உண்மைதான். ஆனால் எனக்கு அவனை மறக்கணும், புரிஞ்சுதா? அதை என்கிட்ட சொல்லாத, உனக்கு நீயே சொல்லிக்கோ. ஃபைன் அப்படின்னு சொல்லி அவள் ஃபேஸில் இருக்க ஹேரை அப்படியே காது பின்னாடி கொண்டு போக அவள் அழகாக மெதுவாக அப்படியே கண்ணை முழிச்சிட்டு அப்படியே டேயை பார்த்துட்ருக்கா. நான் எதுவும் சொல்லலையே. இல்லை, என்கிட்ட வந்தப்போ உன்னோட பெரிய பிரச்சனை உன் மைண்டில் இப்போ இல்லை. ஆனால் நீ தான் அதை நம்ப மாட்ட. நீ வேணா வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது பார்க்குறியா? உண்மையாகவே நான் அவனை முழுசாக மறந்துட்டேனா? எனக்கு அப்படி தோணலையே. உன் சப்கான்ஷியஸ் மைண்டில் கூட அவன் இல்லை. இப்போ பாரு, நான் அவனை பற்றி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் நீ ஜோயாவை பற்றி நினச்சி அதை பற்றி கற்ற ஆரம்பிச்சிட்ட. ஆமாம்ல, 2 செஷனுக்கு முன்னாடி நீ அவனை மறந்துட்ட. நிஜமாவா?
ஆமாம், வெயிட், நம்ம நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு டே கேட்க, ஆமாம் யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு இவளும் கேட்குறா. அழணும். ஆமாம் வெயிட், நம்ம என்ன பேசணும்? அது என்ன பேசணும்? அது வந்து ஜோயா அப்படின்னு சொல்ல டே பார்த்துட்டு, ஆமாம் ஆமாம் ஜோயா ஜோயா இப்போது ஓகே இல்லை, பாவம் அவள். ஆனால் இப்போது எல்லாமே உன் லைஃப்லையும் சரி உன் ஃபேமிலி லைஃப்லையும் சரி எல்லாம் நல்லதாக நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு அப்படின்னு டே சொல்ல இவள் பார்க்குறா. ஆமாம் ஆமாம் டாக்டர் டே, அவள் பாவம், என் அண்ணனும் தான். ப்ளீஸ் அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த 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 குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது. நீங்களும் அவளுக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, டே பார்த்துட்டு அப்படியே பேண்ட் பாக்கெட்டில் கை விட்டுட்டு கொஞ்சம் கூலாக ஆட்டிடியூட் காட்டிட்டு நின்றுட்டுருக்காரா. பார்த்துட்டு, கடவுள்கிட்டயா? கண்டிப்பாக எங்கள் கடவுள்கிட்ட நான் என்ன வேணாலும் கிடைக்கும் தெரியுமா? உங்கள் கடவுளா? புரியல. இல்லை, நீங்கள் வழிபடுற கடவுளை கும்பிட மாட்டேன். ஓ, ஓகே ஓகே, வி ஆர் ஏஷியன்ஸ், வி ஹாவ் மோர் காட்ஸ். ஓகே ஃபைன், ஏதோ ஒரு கடவுள், அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. நல்லபடியாக குழந்த பிறந்தா போதும். நீ ஒன்றும் கவலைப்படாத. கண்டிப்பாக பார், குட்டி சுகா சீக்கிரமாக வந்துடுவார். இல்லை குட்டி சுகா இல்லை, குட்டி யூனா. ஓ ஓகே, யோர் விஷ் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி சிரிச்சிட்ருக்க. ஃபைன், இன்னும் ஒரு செஷன் தான் இருக்குது, லாஸ்ட்டு சிட்டிங்க்கு உன் பிரதரையும் கூப்பிட்டு வந்துடு, ஓகேயா? வாட், இன்னும் ஒன்று தானா? ஆமாம். அப்புறம் என்ன, அவ்வளோதான். நீ எல்லாரும் போல் ஒரு நார்மல் லைஃப், ஐ மீன் நீ ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருந்த அந்த லைஃப் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே போல் வாழ போகிற, தட்ஸ் இட். பட் அப்படின்னு அவள் டேயை பார்க்குறா. டேயும் பார்க்க, அவள் கண்ணை அப்படியே பார்க்க, 2 பேரும் பார்த்துட்டே இருக்க. ஆனால் நான் ஹாய் ஓ சாரி அப்படின்னு ஒரு பொண்ணு லோ டோனில் ஹாய் காய்ஸ்னு சொல்ல வந்தவ தப்பான நேரத்தில் உள்ள வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உள்ளே வர 2 பேரும் அப்படியே மெய் மறந்துட்டு பார்த்துட்டு இருந்தவங்க ரூம் என்ட்ரன்ஸ் டோர்கிட்ட பார்க்க, அந்த ரூம் பற்றி சொல்லிடுறேன். ஒரு சைக்காட்ரிஸ்ட் ரூம், ஓகே. அது அந்த பெட்லாம் போட்டிருப்பாங்களா சைக்காட்ரிஸ்ட்டு, அந்த இது இருக்குது, நிறையா புக்ஸ் இருக்குது ரூமை சுற்றி, கிளாக்ஸு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஆன்டிக்காவும் இருக்குது நல்லா, ஓகேயா? ஒரு பழமை சம்மந்தப்பட்ட இதுவாக இருக்குது, ஒரு மாடர்னாகவும் அந்த மாதிரி இருக்குது, ஓகேயா? பட் இது வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. நம்ம டேயும் வந்துட்டு அவரோட ஓன் ஹவுஸ்லேயே வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்ணுறாரு. சம் இம்பார்ட்டண்ட் பேஷண்ட்ஸு, ஸ்பெஷல் பேஷண்ட்ஸ் மட்டும் அவர் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இது கொடுப்பார், இந்த மாதிரி தெரப்பீஸ்லாம் வந்துட்டு கொடுப்பார், ஓகேயா? ஸோ நம்ம யூனா வந்துட்டு டேயங்களுடைய பேஷண்ட்டு. இப்போ உள்ளே வந்தது பார்த்திங்கன்னா ஜோயா பார்த்துட்டு அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரியாக ராங் டைம் அப்படிங்கிறா. நோ செஷன் கம்மிண்டா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட, டேங்க வந்துட்டு கூப்பிடவும் யூனா பார்க்குறா. ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் இருக்குது சொன்னேன். ஆமாம், ஆனால் உன் பிரதருக்கு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னு போயிட்டாரு. பெரிய இந்த அர்ஜென்ட் ஒர்க்கு பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறத விட எந்த சீஃபோட டாக்கை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிருக்கான், அது அவனுக்கு இம்பார்ட்டண்ட். இன்னும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறத விடையுமா? அப்படி இல்லை யூனா, நான் என்ன பண்ணட்டும்? பாவம் அவருக்கும் என் கூட வரணுன்னு தான் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணி அவருக்கு இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துட்டாங்க. என்ன மாதிரி ஒர்க்கு? அதான் நீ சொன்னியே டாகை கூப்பிட்டுட்டு. அப்போ உண்மையாகவே அவர் டாகை கூப்பிட்டு தான் போயிருக்காரா? ஆமாம், வெட்டினரி கிட்ட, மேயரோட டாகையாம். அது யாராச்சும் நல்லவங்க கிட்ட, பொறுப்பானவங்க கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்துருக்காங்க யூனா. சீரியஸ்லி டியூட், என் புருஷன் மட்டும் போலீஸாக இருந்து இந்த மாதிரி நாய் மேய்க்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக நான் அவனை விட்டுட்டு போயிருப்பேன் தெரியுமா? நீ என்னடானா இதை பெருமையாக ஃபீல் பண்ணுற? ஸ்டேயங்க பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ண, சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே யூனா பார்த்துட்டு, டாக்டர் டே பார்த்தீங்களா, இவ்வளோ மாதிரி இருக்கணும் எல்லா ஒய்ஃபும் ஹஸ்பண்டுக்கு. எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கா, அவன் என்ன பண்ணாலும் சரி இவன் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு அமைதியாக போயிடுவா. கேட்டால் லவ் மண்ணாங்கட்டி லவ் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு பேச அப்படியே ஜோயா மூஞ்சி அப்படியே சுருங்கி போக, இன்னும்
எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து திட்டுறா. இவங்க பேசுகிறத கேட்டுட்டு டேக்கு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. டாக்டர், உங்களை என் அண்ணாவோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் அவனை ஒரு பயந்தாங்குழி லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கால, அதுலேருந்து அவனை அந்த ஆள் மனசில் நீ ஒரு வீரன், நீ ஒரு பிரேவான போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி அவன் மைண்டை மாற்ற முடியுமா? ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்க டே அப்படியே கையை கட்டிட்டு இவனை பார்க்க இதெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி அப்படின்றாரு. ஒரு புருவத்தை தூக்கிட்டு அழகாக சொல்ல, அப்புறம் என்ன டாக், என்னால் முடியல. என் அப்பா பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த டவுனில் பெஸ்ட்டான போலீஸ் ஆஃபீஸர் தெரியுமா? அவர் சொல்லியிருக்காரு, ஒரு கிரிமினலை பிடிக்க போய் அவன் ஷோல்டரில் ஷூட் பண்ணிட்டானா. ஆனால் அப்போ கூட அவர் அதை கண்டுக்காமல் அவனை சேஸ் பண்ணிட்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஷோல்டரில் இங்கே ஸ்டில் அந்த தழும்பு இருக்கும். அது பெருமையாக சொல்லுவார். நான் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன். ஆனால் என் அண்ணன், அவன் சீஃபுக்கு பயந்துட்டு அவங்க சொல்கிற வேலையை செஞ்சிட்ருக்கான். லாஸ்ட் இயர் யார்கிட்ட கடி வாங்கினா அவன்? ஐயோ சும்மா இருயுண்ணா ஜோயாட்ட கேட்க ஜோயா சிரிக்கிறா. போதும் பாவம் அவர் அப்படின்னதும், சி லுக், அவனுக்கு ஏற்ற ஒய்ஃப் இவத்துங்க ரெண்டும் பயந்தாங்கொழிங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணவும் ஜோயா பக்கத்தில் வரா சிரிச்சுட்டே. சிரிக்காதடி, சொல்லு, யார்கிட்ட கடி வாங்கினான்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒரு பூனை கிட்ட. வாட், பூனை கடிச்சா அப்படின்னுட்டே கேட்க, ஆமாம், ஜோயாவுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்றதுக்காக யூனாவும் பேக் எடுத்துகிட்டு கிளம்ப டே அவங்க விளையாட்டாக பேசின ஒரு விஷயத்த சீரியஸாக யோசிக்கிற. அப்படி பூனை கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, பின்னா பூனையை துரத்திட்டு போனால் அது மேலலாமா கேஸ் போடுவாங்க, அது ஏதோ தப்பு பண்ணிச்சுன்னு எந்த பாட்டியை சொல்ல அதை துரத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ தலையில் அடிச்சுட்டு, சரி ஓகே டே, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்ப ஜோயா பார்க்குறா. பார்த்துட்டு டேயோட ஃபேஸை பார்த்துட்டு கரெக்டாக நல்லா சிரித்த முகமாக இருந்தவன் எப்போ வந்துட்டு சுகாவை ஒரு பூனை கடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அப்படியே அவர் ஒரு மாதிரி ஃபேஸை மாற்றிருப்பாரா. அதை பார்த்துட்டு ஜோயா மெதுவாக பக்கத்தில் போகிறா. இவனா அவளோட திங்ஸ்லாம் அங்கே இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போது இவ போயிட்டு மெல்ல டேயோட ஃபேஸை பார்த்துட்டு ஜோயா அப்படியே கையை பிடிச்சிட்டு, என்னாச்சுண்ணா அப்படின்னு மெதுவாக கேட்க, நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு, கால் பண்ணு அப்படின்னு சைகையிலே சொல்கிறாரு பேசாமல். ஓகே அப்படின்னு ஜோயாவும் தலையாட்டுறா. ஓகே ஜோயா போகலாமா அப்படின்னு இவனை அப்படியே திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கையை விட்டுடுறாங்க. அதுக்கு முன்னாடியே ஓகே டாக்டர் டே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக, நான் கண்டிப்பாக எங்கள் அண்ணனை நெக்ஸ்ட் செக்ஷன் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஜோயா போகிறப்போ டேயை திரும்பி பார்க்க அப்படியே வயிற்றில் கை வச்சுட்டு அப்படியே டேயை திரும்பி பார்க்க டே அவங்க அந்த பக்கம் போனதுமே அகைன் சீரியஸாக ஃபேஸ் வச்சுருக்கான். இவங்க திரும்பி அதை பார்த்துட்டு அங்கேருந்து போக காரில் போகிறப்போ, எல்லாம் ஓகே இல்லை அப்படின்னு ஜோயா கேட்க, எஸ் இப்போ தான் கொஞ்சம் ஓகேயாக இருக்குது லைஃப் அப்படின்னு சொல்லி ட்ரைவ் பண்ணிட்டு யூனா சொல்கிறான். இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஜோயாவுக்கு அதை கேட்டதும் கொஞ்சம் சந்தோஷம். அப்படியே யூனாவை பார்க்க யூனா ட்ரைவ் பண்ணிட்டு மெதுவாக ஜோயாவை திரும்பி பார்க்குறா. என்னாச்சு, என்ன யூன் அப்படின்னு இவ கேட்க அப்படியே ஜோயாவை பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு இவ கேட்க ஜோயா பார்த்துட்டு, இது என்ன பேசுகிறோமா சீரியஸ்லி அப்படின்னு மைண்டில் நினச்சிட்டு, சரி அதை பற்றி பேச வேணான்னு சொல்லி, ஒன்றும் இல்லை யூன், உன் அண்ணாவை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி ஜோயா சொல்லிவிட இவனை பார்த்துட்டு, ஆமாம், அண்ணாவை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பா இருந்திருந்தா அவனை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார், நீயாச்சும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரா. இந்த பக்கம் பார்த்தா உண்மையாகவே சுகா ப்ரோ கையில் ஒரு நாயை பிடிச்சிட்டு ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக, அது ஒரு பக்கு குட்டி காதில் ஏர்பாடில் யார்கிட்டையோ வந்து பேசிகிட்டு இருக்காரு. அந்த நாய் அவர் பின்னாடி அவர் லீஷ் வந்து கையில் வச்சுருக்காரு. கூடையே அப்படியே கிடுன்னு அது ஒரு மணி கட்டியிருக்கு, அதோட ஆடிக்கிட்டே அப்படியே வருது, அப்படியே பின்னாடியே போகுது ஒரு பக்கு. அந்த பக்கம் ஃபோன் காலில் யார்கிட்டயோ வந்து பேசிக்கிட்டே ரிசப்ஷன் ஏரியாவிலேருந்து உள்ள மேல் மாடிக்கு போகிற மாதிரி ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்காரு. மச்சான் சொன்னேன் அந்த ஒர்க்கு முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்க, டேய் கிளியரான எந்த எவிடன்ஸும் இல்லை, அவன் யார் என்னன்னு ஒன்றும் தெரியல, ஜஸ்ட்டு உன் தங்கச்சியோட ஒரு செஷன் அட்டன் பண்ணேன், அப்போது அவள் சொன்ன அந்த கையில் டேட்டூ போட்டிருப்பான்ற அடையாளம், அதை மட்டும் வச்சு எப்படிடா ஆளை கண்டுபிடிக்க? டேய் நான் அந்த டீட்டெயில் மட்டுமா சொன்னேன், அதான் ஜேகேன்னு பேர் சொன்னனே, டேய்
ஜேகேங்கிறது முழு பேர்லாம் கிடையாது. கண்டிப்பாக அவள் சுருக்கி தான் கூப்பிட்றா. நீ பேசாமல் உன் தங்கச்சிட்டே கேளு. டேய் சும்மாறா, அது இப்போ வரைக்கும் சோயா தான் அதெல்லாம் பார்த்துக்கிறா. நான் பெருசாக அதை கண்டுக்கலை. நான் கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் அவளும் கொஞ்சம் யூனாவும் நிம்மதியாக இருக்கா. இல்லை நானும் வருத்தப்படுறேன் அதை பற்றி நினச்சி அப்படின்னா அவளும் கண்டிப்பாக கஷ்டப்படுவாடா. நம்மளால் அண்ணனுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு அதனால தான் அவட்ட எதுவும் பெருசாக கேட்டுக்கல. என் தங்கச்சி 2 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா? அவளை நான் பார்த்தப்போ அவள் எப்படி இருந்தா தெரியுமா? எலும்பும் தோலுமா இன்சோம்னியா வந்து அவளை அப்படி பார்த்ததும் என்னால் முடியல. அந்த நேரம் எனக்கே என் மேலே அவ்வளோ கோவம். சோயா கூப்பிட்டு நான் தனியாக போயிருக்கக்கூடாதுல்ல மச்சான். விடு சுகா, நீ என்ன பண்ணுவ? உனக்கு அவனை பற்றின டீட்டெயில்ஸ் பெருசாக தெரிலன்னு சொல்லிட்ட. நீ கொஞ்சமாச்சும் டீட்டெயில் கேதர் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் அவனை நான் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பேன். என்ன கொஞ்சம் லைட்டாக அவன் பேரையாச்சும் கண்டுபிடிடா. லாஸ்ட்டாக 2 years பிஃபோர் உன் தங்கச்சி எங்கே இருந்தாலோ அந்த இடத்த நம்ம கொஞ்சம் அலசி அரைஞ்சோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேராச்சும் பேர் மட்டும் மச்சான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, உன்கிட்ட இருக்க ஒரே டீட்டெயில் அவன் கையில் போட்டிருக்க டேட்டூ, அப்புறம் ஜேகேன்ற பேர். சரி நீ வேற இந்த திருப்பதி கோயிலில் மொட்டை போட்டவெல்லாம் என் புருஷன்னு சொல்கிற போல இருக்குடா. எது அப்படின்னா? சாரிப்பா, அது என் கண்ட்ரியில் இருக்க ஃபேமஸ் டெம்பிள் பற்றின சேயிங், வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன அர்த்தம்? அர்த்தமா? ஐயோ, உனக்கு புரிகிற போல் சொல்லணுன்னா சுகா, இந்த சர்ச்சில் சிலுவை போட்டிருக்கவெல்லாம் பூரா உன் தங்கச்சியோட டேய் அப்படின்னு சுகா இது பண்ணவும், சாரி பாஸ் கோச்சிட்டியா? இல்லை சரி இப்போது 2nd floor போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ண, சுகா வந்து சொல்ல ஓகே ஓகே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரி உன் தங்கச்சி இப்போ ஓகே தானே? அவள் ஓகே தான், தேங்க் காட். நல்ல வேலையாக எங்களுக்கு ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிடச்சாரு. ஷீ இஸ் ஃபைன் நவ் அப்படின்னு சொல்லி சுகா லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆக அப்படியே நாயை கூட்டிகிட்டு வெளியே வராரு. அப்புறம் என்ன, ஒய்ஃபு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க 4 வருஷம் கழிச்சு. தங்கச்சி ஹெல்த்தும் இப்போது ஓகே, மென்டல் ஹெல்த்தும் ஓகே. டேய் இரு, இன்னொரு கேமரா இருக்குது அதையும் ஆஃப் பண்ணிட்டேன் பார்த்துப்போ அப்படின்னு சொல்லவும், தேங்க்ஸ்டா நான் கவனிக்கல அப்படின்னு சுகா சொல்கிறாரு. பரவாயில்ல மச்சான், அந்த காரிடாரில் என் ரூமில் தான் இருக்கான் அப்படின்னு இவங்க சொல்ல, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்டு ரூமுக்கு, அந்த காரிடாரில் இருக்கக்கூடிய கடைசி ரூம்கிட்ட வந்து நிற்கிறா. அப்படி டேய் மறக்காமல் சைலன்சர் போட்டுக்கோடா அப்படின்னு காலில் சொல்ல, சாரி மச்சான் பேட் நியூஸ் எடுத்துகிட்டு வரல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தலையை தடவும், அட பாவி மாட்டா போகிற நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த ரூம் கிட்டே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண, அங்கே பார்த்தா கேஜாக அடுக்கி வச்சு அதில் இந்த வெறி பிடிச்ச டாக்ஸ்லாம் இருக்கும்ல, பூனை, இது அனிமல்ஸுக்கு வெறி பிடிச்ச அனிமல்ஸ்லாம் அங்கே போட்டு வச்சுருக்கானுங்க, வரிசையாக அடுக்கி வச்சுருக்கானுங்க. நீங்கள் இந்த ஹாலிவுட் மூவிலாம் பார்த்தா தெரியும் இந்த மாதிரிலாம் இருக்கும். மெதுவாக சுகா அப்படியே உள்ளே வர, கையில் ஸ்டில் அந்த பக்கை கூட்டிகிட்டு தான் வராரு. நேராக உள்ளே வந்துட்டு அந்த லீஷை வந்து பக்கத்தில் ஒரு கொக்கி இருக்கும் அங்கே வந்து கோர்த்து விட, அந்த நாய் சுற்றி முற்றி பார்க்குது. பூரா இந்த நாயை பார்த்ததும் இது காமா அமைதியாக இருக்குது. அதுக்கு பார்த்ததும் சும்மாவே பக்கக்கு கண்ணு முட்டை கண்ணுமா இருக்குமா, இன்னும் விரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. மற்ற நாய்கள்லாம் உள்ளே இந்த நாய் வந்ததும் அப்படியே ஒரு மாதிரி ஒருன்னு அந்த இதுவை வந்து பண்ண, இங்கே காலில் வந்துட்டு அவன் இன்னும் கனெக்ஷனில் தான் இருக்கானா, அந்த ஆள் வந்து சொல்கிறா அப்படி, ஏன் மச்சான் இன்கேஸ் உன் தங்கச்சியை ஏமாத்துறவன் கையில் கிடச்சா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, சுகா பார்க்குறாரு. அந்த ரூமில் வந்துட்டு எண்டில் ஒரு டார்க் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கிட்ட ஒரு உருவம் நிற்கிறது தெரியுது. அந்த ஆள் பாட்டு பாடுறா அப்படி, என்ன நடக்க போகுது அடுத்ததுன்றது தெரியாமல், ஏ தீயே அழகிய தீயே ஏனை வாட்டுகிறாயேன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, சுகா என்ட்ரானதை பார்த்து டாக்ஸ்லாம் எழுந்திரிச்சு குலைக்க ஆரம்பிக்க, எல்லாம் ஒட்டுக்கா கத்துதுங்களா. அந்த இன்னொரு பக்கு வேறு இருக்கா, அதை பார்த்துட்டு வேற கத்துதுங்களா. என்ன கேட்டால் என்ன பண்ணுவியா, தன்னை நம்பி வர பொண்ணுங்களை கழுத்து இருக்கிற இவனுங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லி கன்னு லோட் பண்ண, டாக்ஸ் கத்துற சத்தம் கேட்டு உள்ளே ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனை வந்து டாக்டர் கோட்லாம் போட்டுட்ருக்கான். டாகுக்கு ஊசி போடுறதுக்காகத்தான் வந்து ஐயா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. திடீர்னு நாய்ங்கெல்லாம் வந்து கத்த ஆரம்பித்ததும் இவன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, அவன் சுகாவை பார்த்துட்டு ஏ ஏ யார் நீ, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, யார் நீயா, ஏண்டா கண்ணு தெரியாது, போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தோம், யார் நீன்னு கேட்குற அப்படின்னு சொல்லி சுகா கூலாக சொல்லவும், பகலில் டாக்டர் வேஷம், நைட்டு சீரியல் கில்லரா நீ?
ஒன்று அப்படின்னு சொல்லி ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணேன். நல்ல வேலை நான் இங்கே கத்துறதுல பெருசாக சவுண்டு கேட்கல. ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிடுறான். கையில் அடிபட்டு ஓரமாக அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஷூகா பார்க்குறாரு. ஃபோனில் என்ன மச்சான் அப்படின்னதும் கையில் தாண்டா பட்டுச்சு. தப்பிச்சிட்டானா? இல்லை, இவனுக்கெல்லாம் நரகத்தில் கொடுக்குற போல் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க டாக்ஸோட கேட்டை ஏதாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா ஒன்றா எல்லா கேட்டும் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். அதை வந்து ஷூகா பார்த்துருப்பாரு. சைடில் தான் இருக்குமா. இவர் என்ன பண்ணிட்டாரு, போகிற போக்கில் அவனுக்கு எப்படி அந்த கையில் நல்லா வந்து அடிப்பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சுல்ல. ஸோ அதனால் டாக்ஸோட கேட்டை எமர்ஜென்சி டைமில் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணுற பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மறந்துட்டார். இந்த பக்கு பார்க்கணுமே, ஆடா பாவிடே என்னை கூட்டு வந்து இப்படி விட்டு போயிட்டேடா, எங்கள் ஆள் மேயர்கிட்ட சொல்கிற உன்ன அப்படிங்கிற மாதிரி. மேயர் உன்னை நம்பி அனுப்புனா பாரு, நல்லவன் நினச்சி நீ என்னடா பண்ணுற என்ன வச்சு அப்படின்னு சொல்லி, என்ன சாக்கா வச்சு என்ன வரடா பண்ணுறேன்னு பக்கு முழிக்க, இவர் வந்துட்டு அந்த பக்கோட லீஷை வந்து எடுத்துட்டு பின்னாடியே வரமாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு அங்கே பார்த்தா பூரா நாயும் கேஜ்லேருந்து ஒரே நேரத்தில் அந்த ரத்த வாடைக்கு அப்படியே வெளியே வருதுங்க. ஷூகா அந்த பக்கம் அவன் கதற சத்தத்தை அப்படியே கேட்குறாரு. கிட்டத்தட்ட எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் ஸ்பைடர் படத்தில் வரும் தெரியுமா, டெட்டு டெட்டு அந்த மாதிரி பிஜிஎம்மில் அப்படியே வந்துட்டு அவர் இது பண்ண கீழே அந்த பக்கை பார்க்கணுமே. சுகாவை பார்க்குது. மச்சான் டைம் இல்லை, நான் கேமராஸ்லாம் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவர் அந்த இன்னொருத்தர் வந்து காலில் பேசிட்டு இருந்தார் போலையா, அவர் இவ்வளோ நேரம் கேமராஸ்லாம் ஹேக் பண்ணிட்டு இருந்தார் போல். நம்ம ஷுகா வந்து தெரியக்கூடாது, போகிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவெலாம் சரின்னு சொல்லி ஷுகா மேலே பார்க்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடுறாரு. அவர் கரெக்டாக ஒவ்வொரு கேமராவையும் கிராஸ் ஆக சிசிடிவி அப்படியே ஒன்று ஒன்றா ஆன் ஆகுது. ஷுகா இந்த பக்கம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒருத்தனுக்கு சமாதி கட்டிட்டு கீழே வர, மைலோ 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 யாரிங்க அப்படின்னு சொல்லி சத்தம். ஒரு நர்ஸ் கத்திட்டு இருக்கு. எஸ் இவன் தான் மைலோ அப்படின்னு சொல்லி மெதுவாக அப்படியே கூப்பிட்டு போக, மேயரோட டாக் தானே அப்படின்ட்டு அது கேட்குது. ஆமாம் அப்படின்னு இவர் அப்படியே ஏதோ தெரியாத புள்ள மாதிரி வந்து பேச, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, எவ்வளோ நேரம் கூப்பிட்றேன் அப்படின்னு அந்த நர்ஸு, நம்ம ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்ஸு மாதிரி கத்த, சாரி டாக்டர் அப்படின்னு இவர் பாவமாக அப்பாவி போல் மூஞ்சி வச்சுட்டு சொல்லவும், பாத்ரூம் போனால் சீக்கிரம் வர தெரியாதா அப்படின்னு ஷுகாவை பிடிச்சி கத்துது. கேட்டியாடா மைலோ, டாக்டர் சொல்கிறாங்கல்ல பாத்ரூம் போனால் சீக்கிரம் வரணும், நான் தான் சொன்னேன்ல, இஸ் மிஸ்டேக் மேடம், ஹி வில் கரெக்ட் இட் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு அது முறைக்க, ஷுகா கையிலேருந்து லீஷை வாங்கிட்டு உள்ளே போக, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஹாஸ்பிட்டல் போல் அப்படின்னு ஷுகா ஒரு வாரமாக போயிட்டு உட்காராரு. காலை நீட்டி நிமிந்து நல்ல சேரில், எப்படி சொல்கிறது, இந்த பேட்டை படத்தில் இவர் ரஜினி உட்காருவார்ல அது மாதிரி உட்கார, ஷுகாக்கு அந்த நேரம் பார்த்து கால் வருது. செத்த நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களே, எவன் அவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேயர் பேர் போட்டிருக்கு. ஓய்யோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காதில் வச்சு, என்ன சார் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அப்படியே ஷுகா மேலே பார்க்குறாரு. பார்த்துட்டு சார் ஃபியூ மினிட், மைலோவை தான் டாக்டர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னதும், ஃபூல், அப்போ நீ மைலோ கூட போகலையா, அவன் பயந்துருவான் தானே உன்னை அனுப்புனேன், வாட் த ஃபக் அப்படின்னு அவர் இது பண்ணிட்டு, இப்போவே உன் சீஃப்ட்ட புல்ஷிட் அப்படின்னு சொல்லி கட் பண்ண காலை ஷுகா உடனே ஐயோ அப்படின்ட்டு உள்ளே ஓடிடுறாரு. கூட இருக்கணுமா, நாய்க்கலாமாடா துணைக்கு கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மைலோ அப்படின்னு கூப்பிட, மைலோ வாயெல்லாம் எங்கே கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பெல்ட்டு போட்டு ஊசி போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வாயில் பெல்ட்டு போட்டுட்டு ஊசி போட்டுட்ருக்காங்க. ஷுகா வரவும், சார் வாங்க சார் இதை பிடிங்க அப்படின்னு சொல்ல, எது பிடிக்கணுமா அப்படின்ட்டு இவர் மைலோவை பார்த்து பயந்து பக்கத்தில் வர, ஒரு வழியாக மைலோவுக்கு ஊசியை போட்டு வெளியே வர கையில் லாலிபாப் கொடுத்துருக்கானுங்க. சப்பிட்டே வர அப்படி குழந்தையாட்டம். மைலோ, நான் சொன்னதால தான் அந்த டாக்டர் ஊசியை பதமாக போட்டான், உனக்கும் பெருசாக வலி இல்லை கரெக்டா அப்படின்னு சொல்லி ஷுகா கேட்க, அது மேலே நிமிந்து அப்படியே பார்க்குது. வலிக்கிற வலி எனக்கு தாண்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. என்னடா பார்க்குற பத்தியா, நான் சொன்னதுனால தானே அவர் பண்ணார், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு, இந்த மேயர் அதான் உன் ஓனரு, அவனை எனக்காக நீ கடிக்கணும் ஓகேயா, இதை மட்டும் செய்ய, கண்டிப்பாக எங்கள் ஷெரீஃபோட டாக் மேரி கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன் ஓகேயா, டீலா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க, கீழே உட்காந்துட்டு அதுவும் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது டீலு அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணுது. அட பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க, ஷுகா அப்படின்னு சொல்லி சீஃபு அவர் ஒரு பேட்ரோலில் வந்து நிற்கிறாரு. சீஃப் என்ன மேயர் உங்களே அனுப்பிட்டாரா டாகை பிக்கப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, நிறைய போலீஸ் வண்டி வரிசை கட்டி வந்துட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் முன்னாடி, என்னாச்சு சீஃப் அப்படின்னு ஷுகா அப்படியே பயந்து போய் கேட்க, நீ இங்கே தானே இருக்க,
ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை வெறி பிடிச்ச நாய்ங்களாம் கடிச்சு கொதறி அவர் இறந்துட்டதா சொல்கிறாங்க. அப்படியா? அச்சச்சோ அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் திரும்பி பார்க்க மைலோ அகைன் சுகாவை பார்க்குது. சுகா அப்படியே கண்ணடிக்க, சீஃப் நான் மேயர்கிட்ட பத்திரமா மைலோவை ஒப்படைச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு மைலோவை தூக்கிட்டு அங்கேருந்து போக, டே சுகா இங்கே என்ன நடக்குது, நீ நாய் கூட்டிகிட்டு போகிற அப்படின்னதும், என்ன சீஃப் நீங்கள் மைலோவும் சேர்ந்து கடிச்சிருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? நோ நோ நோ, அவன் என் கண் பார்வையிலே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி சுகா சொல்ல, நீயும் என் கண்ணு முன்னாடி தான்டா எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி மைலோ வந்து பார்க்க, மைலோ லுக்கு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற போல் பார்க்க, சாரி சீஃப் நான் மேயர் டியூட்டியில் இருக்கேன், இந்த கேஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சப்ப கேஸை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, ஐயையோ சாரி சீஃப் சொல்ல மறந்துட்டேன், கேபுக்காரன் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் நான் கேப் புக் பண்ணியும் கேபை கேன்சல் பண்ணிட்டான் சீஃப், இந்த பக்கம் ஒரே போலீஸ் பேட்ரோலாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் வரீங்கன்னு எனக்கு தெரியாமல் போச்சு, இல்லைனா அப்பயே நான் அப்படின்னு சொல்லி கிட்ட பக்கத்தில் வந்துட்டு இவர் சீஃப் பாக்கெட்டுக்குள்ளேருந்து சாவி எடுக்கிற அப்படி, நான் பேட்ரோலில் போயிட்டு மைலோவை ட்ராப் பண்ணிட்டு வரேன், டேய் உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடா, ஏன் இல்லை அதனால தான் மைலோவை ட்ராப் பண்ணிட்டு நேற்று நீங்கள் என்ன சொன்னீங்க, கார் வாஷ் பண்ணணும்னு சொன்னீங்க, காரை கொண்டு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்படி சீஃபை பார்க்கணுமே, ஷிட் பியோர் ஷிட், என் ஃப்ரெண்டுக்கு எப்படி இப்படி ஒரு பையன் போந்தான்னு தெரில, பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க, இந்த வேலைலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சீஃப், என்னால் முடியாது, லைட்டாக எனக்கு ரத்தம்னா பயம் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சுகா சொல்லிட்டு போயிருப்பாரா. இவர் இப்படி கத்திக்கிட்டு இருக்க, சீஃப் அந்த டாக்ஸ்லாம் அகைன் கேஜில் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போலீஸ் வந்துட்டு சொல்கிறாரு. என்னாச்சு சீஃப் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, சுகாவை பார்த்துட்டு இவர் முறைச்சிட்டு என்னைக்கு வந்துருந்தா போகிறானோ அப்படின்னு பெருமூச்சு விட, இவர் பார்த்துட்டு அப்படியே வராரு. என்னாச்சு சீஃப்? ஒன்றும் இல்லை, கம் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக, இவன் வந்தான் இல்லையா இன்னொரு ஆஃபீஸரு வந்து கேஜில் வந்து நான் எல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவன் வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணுறான். சீஃப் புல்லட் அவன் பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு புல்லட் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, காரை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளம்புற சத்தம் கேட்குது. ஆமாம் ஒரு புல்லட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா வேறு யார், சுகா தான். இவரையும் அவன் வந்து சீஃப்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். அப்படியே பேசிகிட்டே அவர் எல்லாம் ஓகே இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டோர் நாபு ஸ்விட்சில் இங்கெல்லாம் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சு, கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ஓகே குட் ஒர்க். சரி என் ஒய்ஃபு ஹாஸ்பிட்டல் இருக்கா, நான் மேயரை மீட் பண்ணிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு கிளம்புறேன். லீவா சீஃப் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, கண்டிப்பாக 2 பேரை சமாளிக்கணும், கண்டிப்பாக 2 பேரை சமாளிக்கணும்ல, 2 நாளாச்சும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, பாய் அப்படிங்கிறாரு. ஓகே சீஃப் மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் காலை கட் பண்ண, அப்படியே அங்கேருந்து அவன் அந்த முன்னாடி ஒரு சீஃப் போனார் இல்லையா, அவர் கொஞ்சம் நல்லா குண்டு தொந்தி தொப்பையுமா நம்மளோட இஎம்கேயோடைய வில்ல இருப்பார் சொட்டத்தலை, அவனை மாதிரி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஓகே. அவர் பின்னாடி போக இவரும் அப்படியே கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட்ஸ்லாம் டாக்டர் பார்த்துட்ருக்காங்க. சாரி அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட்ஸ்லாம் டாக்டர் பார்க்குறாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது பேபி அப்படின்னு சொல்ல ஒரே சந்தோஷம் ஜோயா யூனாக்கு. ஆமாம் நான் போன தடவை சொன்னேன்ல நெக்ஸ்ட் டைம் உன் ஹஸ்பண்டோட தான் வரணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் அவர் அப்படின்னு ஜோயா இழுக்கிறா. அவர் கிடக்கிறார் டாக்டர், எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டெலிவரி டைமில் கூட இருக்க மாட்டான் என் அண்ணன் அப்படின்னு சொல்லி யூனா வந்து திட்டவும், ஏன் யூனா நீ கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உனக்கு தெரியும் இல்லையா உன் கூட எல்லாத்துக்கும் உன் அப்பா இருந்தாரா என்ன, உன் கிராஜுவேஷன் டே அப்போது, உன் பாம் பார்ட்டி அப்போது, பர்த்டே பார்ட்டி அப்போன்னு சொல்லி எல்லாத்தையும் அவரோட வேலைக்காக மிஸ் பண்ணிட்டு தானே அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். உன் அப்பாவை மட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, ஆனால் உன் அண்ணன் வந்தால் மட்டும் இப்படி திட்டுற அப்படின்னு சொல்லி ஜோயா இது பண்ணவும், ஆனால் என் அண்ணன் என் அப்பா போல் இல்லை, அதனால தான் கோவம் வருது. அட்லீஸ்ட் என் அண்ணன் ஒரு குற்றவாளியை பிடிக்க போயிருக்கான், அதனால் ஒய்ஃபு செக்கப் கூட வரலன்னு சொன்னால் என் மனசு நிம்மதியாக இருக்கும். ஆனால் இவன் நாயை பிடிச்சி போயிருக்கான், என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லி இவள் பல்ல கடிச்சிட்டு பேச, என்ன சொல்லணுச்செல்லாம் அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு சுகா வர, ஜோயா அப்படியே ஃபேஸாக பார்க்கணுமே 1000 வாட்டு பல்பு எரியுது. சுகா முகத்தில் இருக்க பிரைட்னஸ் விட அவள் பல்லில் புன்னகை தெரிய, சாரி அப்படின்னு சுகா பாவமாக காதை பிடிச்சிட்டு சாரி கேட்க, சுகாவை பார்த்துட்டு ஜோயா அப்படியே பார்க்குறா யூனா, ஏய் ஐயோ கடவுளே நீ இப்படி இருந்தா இந்த ஜென்மத்தில் யானை திருந்த மாட்டாண்டி அப்படின்னு சொல்கிறா. சுகா எப்படியாச்சும் இவங்களை சமாளிக்கணுன்ற நோக்கத்திலே அப்படியே உள்ளே வரும்போதே, திருந்த மாட்டலை உன் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டலை அப்படின்னு எத்தனை கோவம் என் மேலே, என் செல்ல கியூட்டி பைக்கி அப்படின்னு ஜோயா 4 ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் அப்படியே பக்கத்தில் யூனா உட்காந்துருப்பாளா, அவள் கன்னத்தை பிடிச்சி அப்படியே கில்ல, ஆயிஷ்
போனா அப்படின்னு சொல்லி தட்டி விட்றா. டாக்டர் அப்படியே சிரிச்சுட்டு, ஏன் இப்படி பொறாமப்படுற யூனா? அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஜோயா போல ஒரு பொண்ணை பார்க்க முடியாது. அவள் ஹஸ்பண்ட் மேலே அவ்வளோ அன்பு. அவர் தப்பாக கூட அவள் ரசிக்கிறா. ஆனால் நீ என்னடானா அவங்க நடுவில் மூட்டி விட்டுட்டுருக்க, உனக்கான போல அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ சொல்ல வர சுகாக்கு சடனாக வருதே கோவம். வாட் த ஹெல் அப்படின்னு சொல்லி கோவமாக அவர் சொல்கிறாரு. இவனா ஒரு மாதிரி ஆயிட்டா. அதை கேட்டுட்டு உனக்கான போல் அவங்களுக்கு ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மேடம் பேச வந்திருப்பாங்க போல். இவனா அந்த நேரம் அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சடனாக என்ன இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சு சாரிண்ணா சாரி அப்படின்ட்டு ஜோயா பேர் கூட சொல்லலை, அவளை பார்க்க கூட இல்லை. அங்கேருந்து அவள் யூனா வந்து எந்திரிச்சு போக ஏ ஏ யூன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாக்குன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவரும் அப்படியே பின்னாடி போகிறாரு. யூன் சொல்லிட்டு பின்னாடியே போக அவள் வந்துட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஜோயாக்குன்னா இல்லை ஏன் டாக்டர் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணதை இல்லை ஜோயா, பாரு அவள் எப்படி பேசுகிறா. இதை கேட்டு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகா அகைன் ஜோயாவை பார்க்கறதுக்காக வந்துட்டார் போல். எப்படி ஜோயா விட்டுட்டு போவார். அதனால் ஜோயா மேலே கோவம் வருது. என்ன இது ஜோயா, அவங்களுக்கு எப்படி தெரியும், எதுக்கு இதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க அது நான் செக்கப் பண்ணுறப்போ அந்த டைமில் அவள் இங்கே ஒர்க் பண்ண டேயிங் டாக்டர்கிட்ட தானே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா, அதனால் அவரை பற்றி விசாரித்தேன். அப்போ தான் எதுக்கு என்னன்னு இவங்க கேட்டப்போ என் சிஸ்டர் இன்லாக்கு இஷ்யூன்னு சொன்னேன். நான் வேணும்னே சொல்லலைங்க, தற்செயலா அப்படின்னு ஜோயா சொல்ல, வாயை மூடு ஜோயா, இனி இங்கே வரவேணாம் வா அப்படின்னு சொல்லி சுகா கூப்பிட. ஆனால் சுகா அப்படின்னு டாக்டர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இவ்வளோ மாதம் வந்து ஒரே ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா, ப்ரெக்னென்சி டைமில் ஒரே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறதுங்கிறது. அதுவும் இல்லாமல் 4 இயர்ஸாக ப்ரெக்னென்ட் ஆகாமல் இப்போ தான் வந்துட்டு ஆயிருக்காங்க. ஸோ இப்போ டிஸ்கண்டினியூ பண்ண வேணாம், வேறு புது ஹாஸ்பிட்டல் போய் மறுபடியும் முதல்லேருந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைட்டாக பயந்துட்டு, ஆனால் சுகா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெயிட் சுகா, இப்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படி நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? அவள் பேசுகிறது அப்படி தானே இருக்குது. வாயை மூடுங்க டாக்டர், அவளுக்கு ஜோயாவை பற்றி நல்லா தெரியும். ஜோயா என்ன சொன்னாலும் என் மேலே கோவப்பட மாட்டான்னதும் தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும் என் தங்கச்சி பற்றி? நான் பண்ண தப்பால் தான் இப்போ அவளுக்கு இந்த நிலமை அப்படின்ட்டு அவர் அப்படியே கண் கலங்க. ஜோயாவுக்கும் ரொம்ப சங்கட்டமாக போகுது. இதை போய் இவங்கக்கிட்ட சொல்லி இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி, இல்லைங்க வாங்க போகலாம், அவள் எங்கே வெளியே இருக்காளா அப்படின்னு ஜோயா கேட்க, எப்படி இருப்பா பாரு, அவள் அகைன் டவுனுக்கு போகிறா அப்படின்னு சொல்ல, மறுபடியும் அவங்களோட பழைய இருந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, இத்தனை மாதம் அந்த தேவ் அப்படின்ற மாதிரி அசிங்கமாக பேச வர, ஆனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு ஜோயாட்டையும் வயிற்றில் பாப்பாட்டையும் கேட்க, வேணாம் ஜோயா நம்ம வேறு டாக்டர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சுகா நில்லுங்க, சாரி மன்னிச்சிருங்க, என்ன இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி பர்சனல் பற்றி பேசின தப்பு தான். நான் ஜோயா மேலே அக்கறையில் அப்படி சொல்லிட்டேன். ஜோயா மேலே அக்கறை உங்களுக்கு எதுக்கு, உங்கள் வேலையை மட்டும் செய்யுங்க. ஜோயாவும் பார்த்துட்டு, சாரி சுகா என் மேலே தப்பு, ப்ளீஸ் நம்ம பாப்பாக்காக இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இப்போது 6 மந்த் கிட்ட எப்படியோ நம்ம கொண்டு வந்துட்டோம். நல்லபடியாக இந்த குழந்தைய நான் பெற்றெடுக்கணும். ப்ளீஸ் இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் வேணாமே. இன்ஃபேக்ட் யூனா தானே இந்த ஹாஸ்பிட்டலை எங்கெங்கேயோ சர்ச் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தா, தெரியும்ல, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு ஜோயாவும் லைட்டாக பயந்துட அவளும் கெஞ்சி கேட்டுட்ருக்கா. சுகா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, செக்கப் முடிஞ்சதில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்றா. வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போக, டாக்டருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சும்மா வாயை வச்சுட்டு இல்லாமல் 7:30 வந்து கூட்டி விட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சிலப்போ டேக் கேர் அண்ட் யங் செலகுட்டீஸ். அண்ட் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ கமெண்ட்டு பண்ணுங்கள். அட்லீஸ்ட்டு ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்துட்டு லைக் கமெண்ட் பண்ணும்போது தான் இன்னும் நிறையா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். ஓகே டா செலகுட்டீஸ், சிலப்போ டேக் கேர் அண்ட் யங்.